ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி வீடியோவில் ஒரு முக்கியமான சாப்டர் பற்றி பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிந்து அப்படின்றது பாகிஸ்தானுடைய ஒரு தேசிய நதி அப்படின்னு சொல்லலாம். தேசிய நதி. வெளி அப்படின்னா இது ஒரு சமவெளி அப்படின்னு சொல்லலாம். சமவெளினா என்னங்க? ஒரு ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? ஆற்றங்கரை. அப்போ நதின்னு இருந்தால் ஆற்றங்கரை இருக்கும் இல்லையா? ஆமாம். நாகரிகம் அப்படின்னா ஒரு சிட்டி லைஃப்னா ஒரு நகர நாகரிகம். நகர நாகரிகம். நாகரிகம்னா ஒரு வாழ்க்கை முறை. நாகரிகம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும். சிந்து அப்படின்னா பாகிஸ்தானுடைய தேசிய நதி. சமவெளி அப்படின்னா ஒரு ஆற்றங்கரையை குறிக்குது. நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர வாழ்க்கை முறை, சிட்டி லைஃப்பை குறிக்குது. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா சிந்து நதிக்கரையோரமாக வாழ்ந்த மக்களுடைய ஒரு நகர வாழ்க்கை முறை, அதை பற்றி படிக்கக்கூடியதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸுக்கும் சிவிலைசேஷனுக்கும் நடுவில் வேலின்ற வார்த்தை மிஸ் ஆகிருக்கு, மற்றபடி மீனிங் எல்லாம் ஒன்று தான். அப்போ இண்டஸ்ன்றது ரிவர் ஆஃப் பாகிஸ்தான், வேலைன்றது ஒரு ரிவர் ஷோர் அப்படின்னு சொல்லலாம். சிவிலைசேஷன் அப்படின்றது சிட்டி. ஸோ இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது எந்த வார்த்தையிலேருந்து எந்த டேர்ம்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. சிவிஸ் அப்படின்றது லத்தீனில் என்ன பொருள், என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சிட்டி, அதாவது நகரம் அப்படின்னு சொல்லலாம். நகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது என்ன, எதை பற்றி நம்ம படிக்க போகிறோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சா? ரைட், இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த பாடம் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து உங்களை யூனிட் 3லேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு புக்கிலேருந்து இருக்கக்கூடிய சோர்ஸை மட்டும் நம்ம டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பைலிங்குவலில் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பேன். அதாவது இடது பக்கத்தில் தமிழ் மீடியத்துலையும் வலது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துலையும் கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த 4 முக்கியமான பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று பாருங்கள், மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம். 2 சிந்து வெளி நாகரிகம். 3 எகிப்து நாகரிகம். 4 சீன நாகரிகம். அப்போ மெசபடோமியா தான் ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப பழமையானது. அதுக்கு அடுத்தபடியாக தான் இண்டஸ், அதுக்கப்புறம் தான் எகிப்து, அதுக்கப்புறம் தான் சைனா. ஓகேவா? சரி, அப்போது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் சிந்து சமவெளி மக்கள், அங்கே வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு கம்பேரிசனுக்காக மேலே என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளியை விட ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, அதுதான் மெசபடோமிய நாகரிகம். சிந்து சமவெளியை விட இன்னும் கொஞ்சம் புதுமையான ஒரு நாகரிகம் தான் எகிப்து தோன்றியிருக்கு. எகிப்து தோன்றதுக்கப்புறம் தான் சீன நாகரிகமாக தோன்றியிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பேரிசன் வச்சு ஆர்டர் வைஸாகவும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது பழசு, எது மிடில், எது ரொம்ப நியூவெஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் மாற்றி கூட கேட்கலாம். ஸோ இதில் பாருங்கள், மெசபடோமி அப்படின்றது ஈரான், ஈராக், குவைத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஈரான், ஈராக், இப்போ இருக்கக்கூடிய குவைத், இது எல்லாமே மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே சேர்ந்த ஒரு பகுதி தான் மெசபடோமியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெசபடோமியான்றது பழைய ஒரு பெயர், ஆனால் இப்போ தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த மெசபடோமிய நாகரிகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன்பாக, அதாவது கிமு 3500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது. இதுதான் இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது நாகரிகம் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். இது கிட்டத்தட்ட பொது ஆண்டிற்கு முன்பாக 3300 முதல் அதே பொது ஆண்டு 1900 வரை ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா எகிப்தி நாகரிகம். எகிப்து அப்படின்றது கிட்டத்தட்ட அதே பொது ஆண்டிற்கு முன்பாக 3100 முதல் 1100 வரை பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக தான் சீன நாகரிகம். கிட்டத்தட்ட இதுவும் கிமு பொது ஆண்டிற்கு முன்பாக 1700 முதல் 1122 ஆண்டுகள் பழமையானதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரைட் சைடு எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருப்பேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே இதில் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க வேண்டியது சிந்து சமவெளி மட்டும்தான். நம்ம மெஜாரிட்டியாக ஒரு 90% பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 சிட்டி லைஃப்பை பற்றி நம்ம படிக்க போகிறது அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு முன்னாடி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற இந்த நாகரிகம்
எங்கே தோன்றியதுன்னு கேட்டால் சிந்து அப்படின்ற நதிக்கரையில் தோன்றியது. இந்த சிந்து நதி எந்த நாட்டின் வழியாக ஓடியது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டின் வழியாக ஓடியது. பாகிஸ்தான் நாட்டில் ஓடக்கூடிய இந்த நதியானது பாகிஸ்தானின் தேசிய நதி என்றும் அழைக்கப்படுகிறது. நேஷனல் ரிவர் ஆஃப் பாகிஸ்தான். நமக்கு எப்படி கங்கை நதி பாகிஸ்தான் நதியோ அதே போல் பாகிஸ்தானில் என்ன சொல்றது, நமக்கு எப்படி கங்கை நதி நேஷனல் ரிவர், அதே போல் பாகிஸ்தானின் தேசிய நதி சிந்து நதி. ஓகேங்களா. அந்த சிந்து நதி என்பது எங்கே ஓடியது? பாகிஸ்தானில் ஓடியது. அப்போ பாகிஸ்தானில் இருந்த சிந்து நதிக்கரையோரமாக தோன்றிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது 2 முக்கிய நகர வாழ்க்கையை பற்றி குறிப்பிடக்கூடியது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஹரப்பா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா. மொஹஞ்சதாரோ. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நல்லா குறிப்பாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத கவனிச்சாவே நிறைய மார்க் வாங்கலாம். சரி, முதல்ல இந்த மக்கள் வந்து ஆரம்பத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்த்துட்டு அப்படி ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மக்கள் வந்து குரங்கிலிருந்து வந்து கொஞ்சம் அறிவு அப்படியே வளர வளர என்ன ஆகிட்டான், மனுஷனாக மாறுறான். மனுஷனாக மாறி எடுத்த உடனே அப்படியே நாகரிகமான வாழ்க்கைக்குள்ளே குதிச்சிட்டானா இல்லை. அந்த மனுஷனுக்கும் விலங்குக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஒரு 5.5 அறிவுள்ள மனிதனாக வாழ்ந்தான் இல்லையா, அதாவது ஆதி மனிதனாக வாழ்ந்தான் இல்லையா. அப்போ என்ன பண்ணான், அவனுக்கு அறிவு இல்லாமல் வேட்டையாடி தன்னுடைய உணவை தேடி நாடோடியாக வாழ்ந்தான். அவனுக்குன்னு வீடு கிடையாது, வேளாண்மை தெரியாது, உணவை சேகரிக்க தெரியாது, அவனுக்கு லாங்குவேஜ் கிடையாது, குடியிருப்பு கிடையாது, குடும்பம் கிடையாது. இப்படியே அவன் நாடோடி வாழ்க்கையாக உணவை தேடி அலைஞ்சு 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 கடைசியாக ஆடி ஓடி அமைதியாக ஒரு இடத்துல செட்டில் ஆகும்போது ஒரு நதிக்கரையை பார்க்குறான். அந்த நதிக்கரையில் ஓடிட்டு இருந்த தண்ணியை பார்த்து அவன் குடித்து ஒரு இடத்துல உட்காடுறான். அப்போ மீண்டும் மீண்டும் அவனுக்கு தண்ணி தேவைப்படுது, குளிக்க தேவைப்படுது, தன்னுடைய குடிப்பதற்கும் தேவைப்படுகிறது. கடைசியாக அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் வீடை கட்டிக்கிறான். வீடு கட்டிக்கிட்டு அங்கே வளமான மண் இருக்குது, மண்ணில் வந்து நிறைய பயிர்கள் இடுறான். ஸோ ஆத்தங்கரையோரமாக இருக்கக்கூடிய வண்டல் மண் வந்து பார்த்திங்கன்னா அல்லுவியல் சாயிலில் எதை போட்டாலும் பொன்னாக மாற்றக்கூடிய பண்பு அந்த மண்ணுக்கு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வளமான மண்ணாக இருக்கிறதுனால அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இந்த மண் சூப்பராக இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகிறான். சல்லுன்னு வந்து என்ன பண்ணிடலாம், போட்டிங் போகிறதுக்கு தண்ணி இருக்குது. தண்ணியை வந்து நல்ல ஒரு அணைக்கட்டி வச்சா தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கலாம். கோடை காலங்களில் அருமையாக தண்ணி கிடைக்கும். ஆடு மாடுகள் வளர்க்க ஆரம்பிக்கிறான், நாய் வளர்க்க ஆரம்பிக்கிறான், பன்றி, கோழி, நெருப்பு கோழி இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுங்களுக்கும் தண்ணி தேவைப்படுது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணங்களுக்காக தண்ணீர் வந்து அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக, ஒரு இன்றியமையாத ஒரு வளங்களாக இருந்திருக்கிறதுனால அவன் ஆற்றங்கரையோரமாக சூஸ் பண்ணி அப்புறமா செட்டில் ஆகிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழும் பொழுது இவனை பார்த்துட்டு மற்றவங்களும் அந்த இடத்துல அதே மாதிரி வீடு கட்டுறாங்க, மாடு மேய்க்கிறாங்க. ஸோ ஒரு குழுக்களாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழுக்களாக ஃபார்ம் ஆகிறாங்க. அந்த குழு நாளடைவில் ஒரு சமுதாயமாக மாறுது. சரிங்களா. அந்த சமுதாயன்றது ஒரு கம்யூனிட்டியாக மாறுது. அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு நாகரிகங்களாக உருவெடுத்து சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க, குரூப் 2 கம்யூனிட்டி, கம்யூனிட்டி 2 சிவிலைசேஷன், குழுக்கள், குழுக்கள் வந்து சமுதாயம், சமுதாயம் டு நாகரிகம். இப்போ தான் நாகரிகம் வந்து என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுது. எடுத்த உடனே ஒரே நாளில் அப்படிலாம் வரல. இதெல்லாம் ஆயிரம் வருஷங்கள் தவறை செஞ்சு திருத்தி தங்களுடைய தலைமுறைகளுக்கு இப்படி தான் மாடு மேய்க்கணும், இப்படி தான் உழவு தொழில் செய்ய வேணும், இப்படி தான் பானை செய்யணும், இந்த மாதிரி பயங்கரமாக நாகரிகத்தை வளர்த்தாங்க. ஏன் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா இந்த நோட்ஸ் எடுக்கிறதுன்றது டிலே ஆகிடும். பாருங்கள், அடுத்து பார்க்கலாம். டக்குன்னு அடுத்து பார்த்துடலாம். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள்? நான் சொல்கிறேன் பாருங்கள். 1, வளமான மண், நல்ல ஒரு ஃபெர்டைல் சாயில் இருந்திருக்கு. அடுத்தது கால்நடைகளுடைய மேய்ச்சலுக்கு. 3வது குடிப்பதற்கு. 4வது இதர தேவைகளுக்கு. 5 நீர்ப்பாசனத்துக்கு. 6 போக்குவரத்து படகு சவாரிக்கு. ஸோ ஃபெர்டைல் சாயில், ட்ரிங்கிங், இரிகேஷன், லைஃப் ஸ்டாக், ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் நேவிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து 1 பை 1 எழுதிக்கிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நானே சொல்லிடுவேன் அதிலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. சரி, நான் சொன்ன மாதிரி சிந்து நதி கரை, சிந்து சமவெளி அப்படின்றது 2 முக்கியமான நகர வாழ்க்கையை பற்றி குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன். இது 2ஆக பிரிக்கலாம். 1 ஹரப்பான்னு சொல்லியிருந்தேன், மற்றொன்று மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மொஹஞ்சதாரோ. ஸோ முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹரப்பா நாகரிகம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஹரப்பா அப்படின்றது ஒரு புதையுண்ட நகரம், அதாவது டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி. ஏன் அது லாஸ்ட் சிட்டி, புதையுண்ட நகரம் அப்படின்னா, இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக மண்ணுக்கடியில் புதஞ்சு போய் கிடந்துச்சு. அதாவது மேபி இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆத்து மணல் வந்து மூடி இருக்கலாம், வேறு ஏதாவது சம்திங் ஒரு
ஒரு இடிபாடுகள், ஒரு சூறாவளி காற்று வந்து மண்ணு போட்டிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது சம்திங் ஏதாவது இடிபாடுகள் வந்து போட்டு மூடி இருக்கலாம். அது வந்து தோண்டி தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அதுக்கு பேர் புதையுண்ட நகரம். ஸோ ஹரப்பா என்பதன் பொருள் என்ற மாதிரி கேட்பாங்க. நோட்டீஸ் திஸ் பாயிண்ட். புதையுண்ட நகரம், டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி. திஸ் இஸ் மீன் லாஸ்ட் சிட்டி. ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் யார் கண்டறிஞ்சாங்க அப்படின்னா சார்லஸ் மேஷன் அவர்கள். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய பிரிட்டிஷ் பீரியடில் ஒர்க் பண்ண ஒரு சோல்ஜர் அண்டு ரிசர்ச்சர். இவர் தான் என்ன பண்ணாருன்னா முதல்ல ஹரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை முதலில் கண்டறிந்து தனது நூலில் வந்து விவரிக்கிறார். இந்த மாதிரி இடிஞ்சு போயிருக்கு, இது வந்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன். இவர் வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இவர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி தோண்டி அதை பற்றி நல்லா ப்ரஷ் போட்டு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கூட. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியான பாகிஸ்தானில் பார்வையிட்ட போது சில செங்கல் கற்திட்டுகள் இருப்பதை முதல்ல பார்க்குறாரு. அப்போ பாகிஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவா, இந்தியாவுக்கு கொஞ்சம் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் போய் பார்க்குறாரு. அந்த வடமேற்கு பகுதி தான் தற்போதைய பாகிஸ்தான். அந்த பகுதியில் போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணும்பொழுது நிறைய செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டறிகிறார். அந்த மக்கள் விட்டுட்டு போன ஆதாரங்களில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக அந்த செங்கல் தான் அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த செங்கல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஓகே இங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு கிராமம் இருந்திருக்கலாம், ஒரு நகரம் இருந்திருக்கலாம். இந்த சிட்டிசன் படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த புத்தகத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். என்னங்க, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற தன்னுடைய நூலில் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த எவிடன்ஸ் தான், இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று என்பது எது, அது யார் எழுதி வச்சா? சர் ஜான் மார்ஷல் எழுதி வச்சாரு. என்னன்னு எழுதி வச்சாரு? இது எல்லாமே உங்களுக்கு கொஷின் ஏரியாவில் இப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாங்களா? ஸோ திஸ் இஸ் ரெக்கார்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஹரப்பா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சு? இப்போ அதே போல் ரெண்டாவதாக இன்னொருத்தர் வரார். இது கண்டுபிடிப்பு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவே கிபி, அதாவது பொது ஆண்டு 1856 பிரிட்டிஷ் பீரியடில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு இடையே ஒரு ரயில் பாதையை அமைக்கிறாங்க. ரயில்வே ட்ராக் போட்டுட்ருக்காங்க. அப்போது எதர்ச்சியாக நிலத்தை தோண்டிய பொழுது அங்கே அதிக அளவில் சுட்ட செங்கற்கள், பாருங்கள், சுட்ட செங்கற்கள் அங்கே அதிக அளவில் கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்ட செங்கற்களை என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கிட்டு போய் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அந்த கற்களை கொண்டுட்டு போய் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக அதை அடியில் கொண்டு போய் அப்படியே சொருகி வச்சிடுறாங்க. அப்போது அந்த செங்கற்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாமே கிடைக்கிற கல்ல அல்லுடா, சும்மா அப்படியே மானாவரியே கிடைக்குது, அள்ளி போடு பரவாயில்ல, செலவு மிச்சம், டைம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தோண்ட செங்கற்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எடுக்கிற கல் எல்லாமே கொண்டுட்டு போய் அந்த ரயில்வே ட்ராக் அடியில் கொண்டு போய் நல்லா மாட்டி வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சர் ஜான் மார்ஷல் வர்றாரு. எதரிச்சா அவரும் வர்றாரு. வந்தோடனே என்னது இது செங்கல் ஒரு மாதிரி புதுசாக ஒரு மாதிரி வியப்பான டிசைனில் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே தான் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பார்த்தோன்னே இந்த கல் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அங்கே இருக்க லேபர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வாங்க சார், நம்ம கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், நம்ம செலவு மிச்சம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட அளவே இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக செங்கற்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது சார். பரவாயில்ல, கவர்மெண்ட் செலவு மிச்சன்றார். அடப்பாவி, நிப்பாட்டுங்க, இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு அந்த பகுதிகளை வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அகழ்வாராய்ச்சியை வச்சு டீம் வச்சு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறார். மேற்கொண்டதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷம் முற்பட்டது. அந்த சுட்ட செங்கற்கள் இன்னும் அழிவில்லாமல் அப்படியே இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு நகரம் மூழ்கியிருக்க வேண்டும். அந்த நகரத்தில் மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ பழமையான ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நாகரிகம் அல்லது ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்த ஒரு அடையாளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிபி பொது ஆண்டு 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாராய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். என்னது, 1926
24ல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரான சர் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹரப்பாவுக்கும் அந்த மொஹஞ்சதாரோவுக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறார். சரிங்களா, அந்த ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதில் பாருங்க, ஒரே பேஜ் ரிப்பீட் ஆயிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சர் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடைப்பட்ட ஒரு பொதுவான அம்சங்களை இருப்பதை கண்டறிகின்றார். அதே ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மூலியமாக அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. ஹரப்பா வேற, மொஹஞ்சதாரோ வேற. காரணம், ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோ விட பழமையானதுன்ற ஒரு ஐடியாவுக்கு வராரு. ஸோ அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். எனவே ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையேயான சிறிய அளவு வேறுபாடு இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சர் ஜான் மார்ஷல் வராரு. வந்த உடனே அவருடைய டீம் வச்சு ஒரு 1924 என்ன பண்ணுறாரு, ஏஎஸ்ஐ, இவர் தான் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தன்னோட டீம் வச்சு தோண்டி பார்க்குறாரு. தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் என்னன்றது எல்லாமே நுணுக்கங்களாக கண்டறிகின்றார். ஓகே, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது கடைசியாக சர் ஜான் மார்ஷல் ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஹரப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இப்போ ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ மொஹஞ்சதாரோவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாருன்னா ஹரப்பா. ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம் என்று பொருள். கிளாஸ் நல்லா உங்களுக்கு புரியுதா? பாருங்க, இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிக்சரை பாருங்க, ஜூம் பண்ணுறேன். இந்த பச்சை கலரில் அப்படியே ஒரு மாதிரி கோடு கோடாக போதா, இது எல்லாமே அந்த ரிவர், பாகிஸ்தானுடைய தேசிய நதியான சிந்து நதி. சரிங்களா, சிந்து நதி என்பது மற்றும் அதனுடைய துணை நதிகளோட போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, மாண்டா அப்படின்ற ஒரு நாகரிகம், ராக்கி காரி, அப்புறம் மிட்டாதாய், கலிபங்கன், பாருங்க ஹரப்பாங்க இருக்கு. அடுத்தது கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, பாருங்க மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு. அடுத்தது கோட்டிஜி, அம்ரி, தொலாவீரா, லோத்தல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கரையை ஒட்டி தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு பகுதியை பற்றியும், அடுத்தபடியாக ஹரப்பா அப்படின்ற ஒரு பகுதியை பற்றியும். இது ரெண்டு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த பாகிஸ்தான். சரிங்களா, பாகிஸ்தான் ஒரு சில கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளே லோத்தல், தோலாவீரா வரைக்கும் இந்த பகுதிகள் மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கண்டிப்பாக இந்த ஏரியாவை கவர் பண்ண விட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். கால வரையறை பாருங்க, இந்த சிந்து சமவெளியுடைய எல்லை, சிந்து சமவெளியுடைய எல்லை, அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் சொன்ன பாயிண்ட் இங்கே இருக்குது, நான் வந்து ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என்று ஒரு முடிவுக்கு வருகின்றனர். எனவே இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். சரி, இப்போ சிந்து சமவெளியுடைய புவி எல்லை பார்த்துடலாம். புவி எல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் தெற்கு ஆசியாவில் இருக்குது. காலப்பகுதி பீரியட் வந்து வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். காலம் கிமு பொது ஆண்டிற்கு முன்பாக 3300 முதல் 1900, பொது ஆண்டிற்கு முன்பு தான் சொல்லியிருக்கிறேன். டைம் அதாவது பிசி ஆர் பிசிஇ 3300 to 1900. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலம் இது வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டிட்டர்மைன் பை யூஸிங் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், அதாவது C14 டேட்டிங் மெத்தட்னு சொல்லலாம். இதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஏரியா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். நகரங்கள் மொத்தம் 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்களும் அங்கே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, முடிஞ்சது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? சரி, நான் இதை முன்ன சொன்ன ஒரு விஷயந்தான். அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லையில் ஹரப்பா நாகரிகம் இருந்த தடயங்களை கண்டுபிடித்துள்ளனர். அதுக்கான ஒரு மேப்பு தான் அது. ஓகேங்களா, இந்த லோத்தல் பகுதியெல்லாம் கப்பல் கட்டும் தளங்களாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கப்பல் கட்டிட்டு அப்படி நேரம் என்ன பண்ணுவாங்க, கடலுக்குள்ளே கடல் வணிக வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா லோத்தலில் துறைமுகம் கப்பல் கட்டி அங்கேருந்து மெசபடோமியா வரைக்கும் கடல் வாணிப போக்குவரத்துலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. அடுத்தது நகர நாகரிகம். ஹரப்பா ஒரு
நகர நாகரிகம். என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பாருங்க சொல்கிறேன். ஒன்று, சிறப்பான நகர திட்டமிடல், டவுன் பிளானிங். 2, சிறப்பான கட்டிடக்கலை மற்றும் வேலைப்பாடுகள். ஒரு மேன்ஸ்ரி, சரி, மேசன்ரி அண்டு ஆர்கிடெக்சர். நல்ல ஒரு ஆர்கிடெக்சரான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூய்மைக்கு மற்றும் பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை, வெல் டிசைடு, சாரி, ஹைஜீன் அண்டு பப்ளிக் ஹெல்த்துன்னு சொல்லலாம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு அடித்தளமிட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் அண்டு ஒரு ஆர்டிசானல் பேஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா சொல்லலாம். அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நகர நாகரிகத்தை வாழ்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வீடு வந்து கழிவறை வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வீடு வந்து குளியலறை வச்சுருந்துருக்காங்க. உடை மாற்றும் மாதிரி அது ஓகே, அது பெருங்குளத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இதெல்லாமே இருந்திருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும். அப்புறம் வீட்டுக்கு வீடு வந்து கிணறு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்துருக்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹரப்பா ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட ஒரு நகர அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நகர திட்டமிடம் அப்படின்றது திட்ட அமைப்புன்றது 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பை 3 பிரிக்கலாம், 1, 2, 3. கீழ் நகர அமைப்பை 2 பிரிக்கலாம், 1, 2. முக்கியமாக மேல் நகர அமைப்புன்றது பெரும்பாலும் இந்த வசதி படைத்தவர்கள் மற்றும் கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து வாழக்கூடிய பகுதியாகவும், கீழ் நகர அமைப்பு அப்படின்றது பெரும்பாலும் ஒரு சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இருந்திருக்கு. சரி, இப்போ மேல் நகர அமைப்பை 3 பிரிச்சிருக்கு இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நகரத்தின் மேல் பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை என்று அழைக்கப்பட்டது. ஓகே, 2வது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தியுள்ளனர். 3வது பெருங்குளம் தானிய களஞ்சியங்கள் இங்கு காணப்பட்டன, இங்கே தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ மேல்நகர அமைப்பில் நல்லா இருந்திருக்கு. நகரத்தின் மேற்பகுதி என்று அழைக்கப்பட்டது, அது கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. 2வது நகரத்தின் நிர்வாகம் செய்தவர்கள் இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. 3வதாக பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியம் இங்கு இருந்துள்ளது. ஸோ அடுத்தது கீழ் நகர அமைப்பு என்பது நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. அடுத்தது அது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாகவும் இருந்துள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்டு சிட்டாடல். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தடுத்து போயிடலாம். டைம் இப்போவே ஒரு 22 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள் மெஹர்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தமிழில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். மெஹர்கர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து வெளி நாகரிகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடி. ஸோ ரோல் மாடல் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பழமையான முன்னோடி இருந்த ஒரு நாகரிகம் தான் மெஹர்கர் அப்படின்னு சொல்கிறோம். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. எங்க பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று என்று அறியப்பட்டுள்ளது. அந்த கால மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று மற்றும் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. பொது ஆண்டு முன்பாக 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்பொருள் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாருங்க, அந்த நாகரிகத்துக்கான வாழ்க்கை முறைக்கு முற்பட்ட பொருட்கள்லாம் இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி மெஹர்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முக்கியமான ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. சிந்து சமவெளி மக்களின் ஒரு முன்னோடி மெஹர்கர். அடுத்து பார்க்கலாம். ஸோ வெண்கல காலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம். திஸ் இஸ் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ தான் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சூடு பிடிக்குது. தெருக்களும் வீடுகளும் அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவங்களுடைய தெருக்களும் வீடுகளையும் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. சட்டகம் அப்படின்னா ஒரு கட்டமாக இருக்கும், அப்படி கிரிட்டு, சரிங்களா. ஸோ கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். தெருக்கள் நேராக அமையப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி போட்டிருக்குன்னா ஸ்ட்ரைட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் அளவிற்கும் கட்டியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்செக்டட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ்.
ஸோ எந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னா ஏனத்தோனான்னு சொல்லி அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு கட்டல, கரெக்டாக கிரிட் பண்ணி பிளான் பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பிளாட் போட்டு கரெக்டாக இந்த ஏ பிளாட்டு பி பிளாட்டுன்னு சொல்லி விற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த காலத்திலே வாழ்ந்துருக்காங்க. நோட்ஸ்லாம் புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். ஒரு சில பேஜஸ் ரிப்பீட் ஆகுது, பார்த்துக்கலாம். சாலைகள் அகலமானதாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. ரோட்ஸ் வியர் வைட் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ். வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகளில் 1 அல்லது 2 மாடு அடுக்குகளை உடையனாக இருக்க. அதாவது வீடுகளுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இருந்திருக்கு, சரிங்களா? 2 ஸ்டோரிஸாக இருந்திருக்கு. ஸோ போத் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டாக இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. மேக்ஸிமம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கிணறு இதெல்லாம் இருந்திருக்கு, அதங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை வசதி மற்றும் குளியலறை வசதியும் இருந்தன. பாருங்க, ஈச் ஹவுஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். பார்த்தீங்களா, நாம் நினச்சிட்டு இருப்போம் இப்போதான் எல்லாம் நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆனால் அந்த காலத்தில் என்னதான் டெக்னாலஜியும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிக்கலனா கூட மக்கள் நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்களாலும் சுட்ட சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டப்பட்டிருந்தன. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீடுகள் அனைத்திலும் எதனால் கட்டப்பட்டிருந்தன? சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு. ஹவுஸ் வியர் பில்ட் யூசிங் பேக்டு பிரிக்ஸ் அண்டு மார்டர். பேக்டு பிரிக்ஸ்னால் வேக வைத்த ஒரு கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. அப்போ இப்போ செங்கற்கள் சூளைகளில் வந்து வேக வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக சூரிய வெப்பத்தில் கூட இறுகி காய்ஞ்சு போன செங்கற்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதை வச்சும் வீடு கட்டியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. மேக்ஸிமம் எல்லாமே மெஜாரிட்டி சிமிலரான ஒரு யூனிஃபார்ம் சைஸில் இருந்திருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரைகள் வந்து பார்த்தீங்கன்னா சமதளம்னா இப்போ இருக்கக்கூடிய கூரை வீடு எப்படி இருக்கும், இப்படி ஒரு பள்ளமாக இருக்கும், இப்படி ஒரு பள்ளமாக இருக்கும், நடுவில் வந்து வீடு, இப்படி மழை பெஞ்சு அப்படி வந்து கீழே கொட்டிடும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு வீடு, இப்படி வந்து சமதளமாக இப்படி இருந்திருக்குப்பா, சமமாக இருந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை மற்றும் நீரில் கரையாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங், அடுத்தது ஒரு லாங் டேர்ம் டியூரபிள், அப்புறம் நல்ல ஒரு ரெசிஸ்டிவிட்டி, ஃபயரிங் தாங்கக்கூடியது, நல்ல ஒரு வாட்டரில் கரையாது, ரெயினில் கரையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருந்திருக்கு. இதெல்லாம் பெருங்குளம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடிய ஒரு உயரமான அமைப்பு. இங்கே எல்லாமே வந்து கட்டடங்கள் தான். ஸோ இவ்வளோ பெரிய கட்டடங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே போட்டு மூடி கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தோண்டி ப்ரஷ்ஷை வச்சு கழுவி அந்த இடத்த வந்து துப்புரவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதை மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மக்கள் எத்தனை பேர், எத்தனாயிரம் பேர் இந்த இடத்துல வந்து குளிச்சிருப்பாங்க, எத்தனாயிரம் பேர் வந்து வழிபட்டுருப்பாங்க, நினச்சி பாருங்களேன். அதெல்லாம் நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கும், சரிங்களா? ஓகே, கழிவுநீர் அமைப்பு பாருங்கள். அந்த காலத்தில் ட்ரைனேஜ் பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பானது இருந்துள்ளது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. கழிவுநீர் தேங்காமல் செல்வதற்கு வசதியாக லேசான மின் சருவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியிலும் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கழிவுநீர் எப்படி வெளியேறணுமோ அதுக்கேற்ற மாதிரி வசதியாக ஒரு ஃப்ளாட்டாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டன. அடுத்து பார்க்க போகிறது தானிய களஞ்சியம். அது எங்கே? ஹரப்பால் இருக்கு. சரி, தானிய களஞ்சியம் இல்லை, அது பேஜ் கிளப்ஸ் ஆயிருக்கு. பெருங்குளம் இது எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோ. பெருங்குளம்னா கிரேட் பேத் அப்படின்னு சொல்லுவோம். முன்ன பார்த்தோம் இல்லையா, பெருங்குளம் பாருங்கள் இவ்வளோ பெருசில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் எப்படின்னா, பெருங்குளம் பற்றி, பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தேக்கம். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. எங்கே? மேல் நகரத்தில் பார்த்தோம் இல்லையா, மேல் நகரத்தில் இருக்குது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று எனலாம். ஸோ கிரேட் பாத் அப்படின்றது ஒரு லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் கண்ட்ரியார்னா சென்டர் போர்ஷன் ஆஃப் த லேண்ட்மார்க். ஓகேங்களா? அடுத்தது ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது, சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகளுடைய இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. ஸோ நேச்சுரல் பிட்டுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை தார் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து ஒரு கலவை மாதிரி செஞ்சு சைட்லேயும் சரி கீழே பிளாட்லேயும் சரி
பிளாட்ஃபார்ம்லேயும் சரி எல்லாம் பூசியிருக்கிறாங்க. அதனால் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் தடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது, இந்த குளத்தினுடைய வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல வேண்டிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீரானது, அதாவது அந்த கழிவு நீரானது வெளியேறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருந்தது. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ராசஸ்டாக வாழ்ந்திருக்காங்க பாருங்க. கிணறு இருந்திருக்கு, கிணத்துல இருந்து நீர் இறைச்சி குளத்துக்கு விட்டுருக்காங்க. அந்த குளத்துல எல்லாம் குளிச்சது போக அழுக்கு தண்ணி வெளியேறணும்னா அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் பேட்டர்னும் கட்டி கரெக்டாக வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். அதில் யோசனை எல்லாம் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கலாம். அடுத்தது கிரேட் கிரானரி. ஹரப்பாவில் இருந்த ஒரு கிரேட் கிரானரி பற்றி பார்க்கலாம். தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் என்பது செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய மற்றும் உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு போன்ற எல்லா மிச்சங்களும் சிதறி கிடந்திருக்கு. அதை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஒன்று ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஹரியானாவில் ராகி கர்கியில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மாபெரும் கட்டடங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் அப்படின்றது கூட்டரங்கு அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20 பில்லர் இருந்திருக்கு, 4 வரிசைகளை கொண்டு இருந்திருக்கு, ஒரு சப்போர்ட் ஆஃப் த ரூஃபை இது வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இடிபாடுகள் போக மிச்சம் மீது இருக்கக்கூடியதான் நமக்கு தடயங்களே கிடைச்சிருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்துள்ளனர். ட்ரேட் அண்டு டிரான்ஸ்போர்ட்டில் நல்லாவே கிங்காக இருந்திருக்காங்க. அதுக்கு என்னென்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம மீட்டர் வந்து ஸ்கேல் அளக்கிறோம்ல, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குச்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ they used sticks with mark to measure length. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார்கள். ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னா சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்கும், இப்படி ரிம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி குச்சி மாதிரி. ஆனால் அப்போ வந்து ஆரக்கல்ல இருக்காது, ஸ்ட்ரைட்டாக ஒரு உருளை வந்து சிலிண்டருக்கல்ல அப்படி இருக்கும், ஒரு தேர் சக்கரம் மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்தது மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வாணிபம் நடைபெற்றிருந்தது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கக்கூடிய பண்டைய மெசபடோமிய பகுதியில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இது உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த மெசபடோமியாவுக்கும் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் இடையே ஒரு கடல் வாணிப வியாபாரம் அல்லது வணிகம் இதாக நடந்திருக்கலாம். அது வந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஈரான், குவைத், சிரியா போன்ற அந்த காலத்து மெசபடோமிய பகுதியில் இது கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெசபடோமியான்றது தற்போதைய ஈரான், குவைத், சிரியா போன்ற பகுதியில் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் அந்த காலத்து மெசபடோமியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ பாருங்க, சுமேரியாவின் அங்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் நாரம் சென். இவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்ற இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதை நாரம் சென் தனது காவியத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதை பார்த்துக்கோங்க. நாரம் சிங் அவர் வந்து மெலுக்கா என்ற இடத்துல வந்து ஒரு அணிகலன் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவருடைய நூலில் வந்து இது குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் சிமிலர் டு தோஸ் ஃபவுண்ட் இன் பெர்சியன் கல்ஃப் ஆஃப் மெசபடோமியா. This shows the trade links between these two areas. புரியுதுங்களா. அடுத்தது கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு, எழுதிக்கோங்க, குஜராத். ஓகே. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் அது, தெரியுதுங்களா. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ பேஜ் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். இடதத்தோல் பூக்கள் மற்றும் வளையங்களில் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏதோ ஒரு ஷால் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சால்வை
பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த மாதிரியான ஃபேஷனாக ஒரு ஷால்வை. ஓகேங்களா? ஸோ கார்மெண்ட்ஸ் நல்லாவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1004 மில்லிமீட்டர், அதாவது 170.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், 1704 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறந்த பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தந்தத்தில் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக சின்ன சின்னதாக ஒரு இடக்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான இந்த சிறிய பெண் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. இதற்கு பெயர் நடனமாதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இதுபோன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கு காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்குரியதாகவே இருந்தன என்றார். அடுத்து பார்க்கலாம். கேடிவி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. பாருங்க, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இது போன்ற தமிழ் ஊர் பெயர்கள் எல்லாமே தற்பொழுது ஆப்கானிஸ்தானில் இப்பவும் அதெல்லாம் இருக்காம். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அப்போ பாருங்க, இது வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிராகவும் இருக்கிறது. பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பாகிஸ்தான். இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் பாருங்க, கொர்க்கை இருக்கு, சேரன் இருக்கு, பொதினி இருக்கு. பொதினினா பொதினை அப்படின்ற மாதிரி. பாண்டி இருக்கு, கொர்க்கை இருக்கு. பாருங்க, தலை, காவிரி, பூம்புகார், இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் பெயரில் அமையப்பட்டுள்ள சில பகுதிகள். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது நமக்கு? அந்த காலத்திலேயே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெயரை, தமிழ் பெயரை கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. அந்தந்த ஆற்று மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்து சமவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. இப்போது மக்கள் வந்து சிந்து சமவெளி மக்களில் வந்து என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மண்பாண்டத்தை எடுத்து செய்யும் பொழுது ஈர மண்பானையில் அது புரியாத ஒரு சித்திரை எழுத்துறாவே எழுதியிருக்காங்க. சித்திரை எழுத்துனா ஒரு பொம்மை இருக்குது, அது வந்து ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரியோ, ஒரு வேட்டையெல்லாம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற மாதிரியே இருக்கே தவிர ஒரு சில சித்திர எழுத்துக்கள் புரிஞ்சிக்கவே முடியல. அதனால தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துக்களை புரிந்து கொண்டு அது விளக்கம் தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கோடி ரூபா பரிசு தொகைன்னு சொல்லியும் இன்னமும் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க விட்டுட்டு போன சில பொருட்களை வச்சு தான் அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு 99% ஆஃப் அசம்ஷன் வச்சு நம்ம சொல்ல முடியுமே தவிர 100% சொல்கிறதுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் நமக்கு புரியாமல் போனது நமக்கு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் இருந்ததுன்னா மேபி அவங்க எதனால் இறந்தாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, என்ன மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே நமக்கு தெரிய வரும். சரி, அடுத்து பார்க்கலாம். உடை. பொதுவாக பருத்தி ஆடைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர். அடுத்து கம்பளி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? உலன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்ததாகவே அறியப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து அவர்களிடம் படைபலம் அல்லது போர்க்கருவிகள் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சில ஆயுதங்கள் மட்டுமே அவங்க கிட்ட கிடைச்சிருக்கு. அடுத்தது, அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பட்ட நகைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துகின்றனர். ஸோ அவங்களுடைய எக்ஸ்போஜர் எல்லாமே அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருள் மட்டும்தான் அவங்கள பற்றி சொல்லுதே தவிர 100% நாட் ஷியோர் ஃபார் எனிதிங் எவிடன்ஸ். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி வந்து அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றை அணிந்திருந்தார்கள். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் கொண்டு அணிகலகம் வந்து செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாமே மேக்சிமம் வந்து அணிஞ்சிருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. சின்ன தகவல் பேலை. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி மக்கள்
எது தெரிஞ்சிருக்காது? இரும்பும் குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அதாவது கார்னெலியன் அப்படின்ற ஒரு மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. கார்னெலியன் பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். அவர்கள் நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும். ஸோ இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வாழ்ந்திருக்காங்க, ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க யாரும் நிர்வாகம் செஞ்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக. ஸோ மேக்சிமம் அதுக்கான ஒரு அரசர் இருந்திருக்கலாம், அந்த ஏரியாவுடைய தலைவர் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன், பட் நாட் ஷியோர். தொழில், சிந்து சமவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனாலும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணிதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் நல்ல மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினையாளர்களும் இருந்துள்ளார்கள். கால்நடை வளர்ப்பு அவர்களது முக்கிய தொழிலாக இருந்திருக்கலாம். ஸோ அவர்கள் சக்கரத்தின் பயனும் அறிந்திருந்தார்கள். சக்கரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மண்பாண்டங்கள் வணைஞ்சிருக்காங்க. ஸோ மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கியுள்ளனர். அவர் அதில் தீயில் இட்டு சுட்டிருக்காங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் அது என்னென்னா, ஒரு மண்பாண்டம் செஞ்சால் ஒரு ரெட்டு டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதான் இயல்பான ஒரு மண் கலரில் இருக்கும் இல்லையா. ஆனால் தீயில போட்டு கறிக்க அது ஒரு பிளாக்கிஷாக மாற்றிருக்காங்க டிசைனுக்காக. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்திருந்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடன் காணப்பட்டுள்ளன. பாருங்க, அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இதில் பாருங்க எந்த அளவுக்கு டிசைன் பார்த்தீங்களா, செம்ம டிசைன் பார்த்தீங்களா. கோலம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கோலம் போட முடியாது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது சமய நம்பிக்கை. சிந்து சமவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களுடைய மத நம்பிக்கை நடைமுறைகள், அதை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. பாருங்க, ஒரு தாய் தெய்வ வழிபாடு, ஒரு லேடி உடைய ஒரு மண் பொம்மை கிடைச்சிருக்கு, இதை வச்சு சொல்றாங்க, பட் நாட் ஷியோர். அடுத்து பாருங்க, அங்கு கிடைக்கப்பட்ட சில முக்கியமான பொம்மைகள். கலைத்திறன், பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள், அப்புறம் கொட்டைகளை குறிக்கக்கூடிய அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளது. பாருங்க என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. எவ்வளோ பொம்மை கிடைச்சிருக்கு பாருங்க. ஹரப்பா நகரத்திற்கு நடந்தது என்ன, அது என்ன ஆச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எதனால் அழிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸு தான். பாருங்க, கிமு புதாண்டுக்கு முன்பாக 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்ட காரணங்களாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தமிழில். ஆற்றின் கரையில் அந்த நகரத்தில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றமாக இருந்திருக்கலாம். படையெடுத்திருக்கலாம் யாராச்சும், இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கலாம். கால்நிலை மாற்றம் வந்திருக்கலாம். காடுகள் அழித்தலாக இருக்கலாம். நோய் தொற்று, இப்போ கொரோனா வந்துச்சுல அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் அப்படின்றது உலகின் மிக பழமையான நகரங்கள் ஒன்று, இது ரைட்டு. பழமையான 4 நாகரங்களில் பெரிய பரப்பளவு உடையது, ஆமாம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம், ஆமாம். மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, ஆமாம். சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆமாம். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை என்பது தொழில் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பன் கதிரியக்க ஐசோட்டோப்பாலான கார்பன் 14 இதை பயன்படுத்தி தான் ஒரு பொருளின் வயது கண்டறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 டேட்டிங் மெத்தட் என்று அழைக்கப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம முழுமையாக ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துருந்தோம். நம்மளுடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையத்தில் உங்களுக்கான எல்லா வீடியோவுமே நம்ம ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண போகிறோம். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4ல் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கணுன்றது தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் 4 ரோட்ஸ் பகுதி, சேலமில் 4 ரோட்ஸ் பகுதியில் தான் இருக்குது. அங்கே நீங்கள் கால் பண்ணலாம். மேலும் தொடர்புக்கு 9342094208. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம 1 நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், டாபிக் வைஸ் டெஸ்ட். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.